அட்சய திருதின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து தங்கம் வாங்கணும்னு தான் ஞாபகம் வரும். ஆனால் தங்கம் வாங்க முடியாதவங்க நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கவலையே படாதீங்க. நான் சொல்கிற இந்த பொருட்களை வாங்குங்க, கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கை இருக்கும். அட்சய திருதி நாளில் வந்து வாங்குற எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் வந்து மேன்மேலும் பெருகுங்கிறது தான் வந்து நம்பிக்கை. இதில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதனால தான் இந்த நாளை வந்து நம்ம எப்போதும் குறைவில்லாத செல்வம் கிடைக்கக்கூடிய நாள்னு கூட சொல்கிறோம். எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறனால தங்கம் வாங்கணுங்கிறது வந்து முக்கியமே கிடையாது. குறிப்பாக இந்த நாளில் வந்து நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னதுன்னா மண் பாத்திரம், பானை, உண்டியல்னு நீங்கள் மண்ணால் செஞ்சு எதுனாலும் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுனால வீட்டில் நிலைத்தன்மையும் அமைதியும் வந்து நமக்கு கொண்டு வரும். ரெண்டாவதாக வந்து கல்லுப்பு வாங்கணும். கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிறது, மகாலட்சுமி வந்து இருக்கிறது. ஸோ கல்லுப்பு வாங்கணும். அது மட்டும் இல்லை, நெகட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாமே வந்து நீக்கும். அதனால் வாஸ்துப்படி இது செல்வம் வரக்கூடியதுக்கு நமக்கு உதவி பண்ணும். மூணாவதாக வந்து பார்லி வாங்குங்க. இந்த விதைகளை வாங்கும்போது செல்வத்தை பெருக்கிறதுக்கான உதவுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கிறது. இது வாங்குறது வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து நமக்கு சமமா இருக்கும். கௌரி சிப்பி, சங்குன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து வாங்குறது வந்து ரொம்ப சிறப்பு. லட்சுமி தேவியோட இது வந்து தொடர்புடையது. ஒரு 11 கௌரி சங்குகளை வாங்கி வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும்னு சொல்றாங்க. இந்த நாளில் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க, இல்லைன்னா மோர் கலந்து கொடுங்க. ஏதோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. அதுக்கான பலன் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். தங்கம் வாங்க முடியலைன்னு கவலைப்படாதீங்க. நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுனாலேயே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து பொங்கியிருக்கும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.